வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே நியாயமான கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கை நீதி கேட்டு நிற்கிறோம் வணங்கிடு வணங்கிடு தமிழக அரசே வணங்கிடு மாண்புமிகு முதல்வரே தமிழகத்தின் முதல்வர் நம்முடைய கிராம ஊராட்சியிலே பணியாற்றி வருகின்ற 12,525 கிராம ஊராட்சிகளில் கிராம ஊராட்சி செயலர்கள் மிக இக்கட்டான தருணத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். என்னவென்று சொன்னால், கிராம ஊராட்சி செயலர்களுக்கு 1996ஆம் ஆண்டு ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் ஒரு ஊராட்சி எழுத்தர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நியமித்தார்கள். 2006ஆம் ஆண்டு தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை தொகுப்பூதிய முறையிலிருந்து மாற்றி சிறப்பு காலமுறை ஊதிய கட்டில் கொண்டு வந்தார்கள். 2018ஆம் ஆண்டு எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டது. இந்த காலமுறை ஊதியம் என்பது அரசு துறையிலே 15,950 அடிப்படை ஊதியம் பெறுகின்ற சகல பணியாளருக்கும் என்ன காலமுறை ஊதியமோ அதே காலமுறை ஊதியம் எங்களுக்கும் உண்டு. இது ஊதிய குழுவிற்கு உட்பட்ட ஒரு காலமுறை ஊதியம், முழு நேர பணி. ஆனால் மாறாக எங்களுக்கு ஓய்வூதியமோ சலுகைகளோ எங்களுக்கு இன்னமும் 10 நேர பணியாளருக்கு நாங்கள் 1996 இருந்த பொழுது வழங்கப்பட்ட அதே விஷயம்தான் இன்றைக்கு 2026 வரை 30 ஆண்டு காலம் வழங்கப்பட்டு வருகிறது. எங்களுக்கு 2018 முதல் நாங்கள் காலமுறை ஊதிய கட்டிற்கு வந்து விட்டோம். காலமுறை ஊதிய கட்டிற்கு வந்துவிட்ட எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா செலவும் வரணும். ஆனால் 2018 முதலே எங்களுக்கு எல்லா செலவும் விடுபட்டிருக்கிறது. நாங்கள் இதை முன்வைத்து பல்வேறு இயக்க நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம், பல பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம், பல முறை எழுத்துப்பூர்வமாக வாங்கியிருக்கின்றோம். ஆனால் எந்த பயனும் இல்லை. தற்பொழுது கடந்த 2 ஆண்டுகளாக ஊராட்சி செயலரை ஓய்வூதிய திட்டத்தில், அதாவது சிபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினோம். நாங்கள் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நாங்கள் நடத்தினோம். ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டமும் அறிவிக்கப்பட்டு விட்டது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் ஊராட்சியை இணைக்க வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் 8 நாட்கள் நடத்தினோம். இந்த 8 நாள் போராட்டத்தின் போது உங்களுக்கு உறுதியாக விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என்று எங்களுடைய உயர் அதிகாரிகள் சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அதை நம்பி எழுத்துப்பூர்வமாக பெற்று நாங்கள் ஊருக்கு சென்றவுடன் எங்களுக்கு மீண்டும் 10 நேர பணியாளரோடு ஓய்வூதியம் அறிவித்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் உண்டாக்கியது. இதன் காரணமாக நாங்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கி இன்றைக்கு 15வது நாளாக நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 15 நாள் போராட்டத்தில் நாங்கள் பல்லாயிரம் பணியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பல நிர்வாக நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் மீறி இன்றைக்கு 8000 ஊராட்சி சேவை விடுப்பில் இருக்கிறார்கள், 6000 பேர் இங்கே களத்தில் இருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கை என்பது தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயல்களை இணைக்க வேண்டும். எங்களுக்கு தகுதி இருக்கிறது, தகுதி இல்லைன்னா பரவாயில்ல. எங்களை போன்ற பிற துறையில் வாங்கக்கூடிய பணியாளருக்கு இருக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே 30 ஆண்டு 35 ஆண்டு பணியாற்றி நாங்கள் ஓய்வு பெறும் பொழுது எங்களுக்கு 3400 என்பது சரியானதல்ல. எங்களுக்கு சரியான ஓய்வூதியம் என்பது டாக்ஸ் திட்டத்தில் இணைக்க வேண்டும். அதன் மூலம் வரக்கூடிய ஓய்வூதியம் எவ்வளவோ அது எங்களுக்கு வரட்டும். ஆனால் டாக்ஸ் திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகிறோம். இன்னமும் இந்த கோரிக்கை வெல்லும் வரை தொடர் போராட்டத்தில் நாங்கள் சென்னையில நாங்கள் காத்திருந்து அரசாணை பெற்றுவிட்டுதான் போராட்டத்தை நிறைவு செய்வோம்.